ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருச்சிதா குக்கிங். இன்றைக்கி சாட்டர்டே ஸ்பெஷல் பார்த்துடலாமா? கேரளா மட்டை அரிசி சாதம் தான். ஒரு பருப்பு, துவரம் பருப்பு, அரைக்கீரை கடையல், ரசம், பாவக்காய் சிப்ஸ், நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. பாவக்காய் சிப்ஸ், மஷ்ரூம் தொக்கு. சாப்பிட்டு பார்க்கலாமா? பருப்பை எடுத்து நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த கேரளா ரைஸ் ட்ரை பண்ணுறோம். அது கூட கொஞ்சம் மஷ்ரூம் தொக்கு, பாவக்காய் சிப்ஸு, சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே மாதிரி வெள்ளை அரிசியில் நம்ம சாப்பிட்றத விட இது போல் வித்தியாசமான அரிசிகளை சாப்பிட்டு பாருங்கள். அரிசியை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு காய்கறிகளை நிறைய சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம கேரளா அரிசியில் தான் சாப்பாடு செய்ய போகிறோம். மட்டை அரிசின்னு சொல்லுவாங்க. இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். வெள்ளை ரைஸை கம்மி பண்ணிவிட்டு இது போல் ரைஸை நம்ம சேர்த்துக்கலாம். இதுதான் மட்டை அரிசி, கேரளா ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பார்க்க எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள். இது பாலிஷ் பண்ணாத ரைஸு. இதை 4 வாட்டி நம்ம கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் வேக வச்சுட்டு மறுபடியும் வடிப்போம். நான் காட்டுறேன். எண்ணெய் பிசுக்கு மாதிரி வருது. இது முதல் தண்ணி. இது போல் நம்ம 4 வாட்டி கழுவணும். எண்ணெய் பிசுக்கு மாதிரி வருது. இது 2வது வாஷ். இந்த தண்ணியும் பாருங்கள் எவ்வளோ கலராக இருக்குது. இதையுமே கீழே கொட்ட போகிறோம். வெள்ளை ரைஸு நம்ம ஒரு வாட்டி கழுவுனாவே போதும். ஆனால் இது எத்தனை வாட்டி கழுவ வேண்டியதாக இருக்குது பாருங்கள். பாலிஷ் பண்ணாததுனால இப்படி தான் இருக்கும். இது 3வது தண்ணி. இதுவுமே கொஞ்சம் கலங்களாக தான் இருக்குது. இதையும் கொட்டிட்டு இன்னொரு வாட்டி வாஷ் பண்ணணும். மொத்தம் 4 வாட்டி நம்ம வாஷ் பண்ணுறோம். உடம்புக்கு நல்லதுன்னா பண்ணி தானே ஆகணும். 4வது வாட்டியும் அப்படியே கலங்களாக தான் இருக்குது. இந்த தண்ணியை ஊற்றிட்டு நம்ம அரிசி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அவ்வளோதான். 4 வாட்டி கழுவிட்டோன்னே கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம அரிசியை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 4 மணி நேரம் ஊறின மட்டை அரிசியை நம்ம 10 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். 2 கிளாஸ் அரிசிக்கு 10 கிளாஸ் தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு 3 விசில் வச்சிடலாம். 3 விசில்லையே நல்லா வெந்துருச்சு. ஆனாலும் ஒரு 10 நிமிஷம் அது நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம அதை வடிகட்டிடலாம். நிறைய தண்ணி இருக்குது பார்த்திங்களா? தண்ணி நம்ம நிறைய ஊற்றியிருக்கோம். ஏன்னா நம்ம சாதத்தை வடித்து தான் சாப்பிட போகிறோம். அதனால் இன்னொரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்துட்ட பிறகு அதை நம்ம வடிகட்டிடலாம். குக்கர்லேருந்து அப்படியே வடிக்க முடியாது. வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம சாதா சாதம் வடிக்கிற மாதிரி வடிச்சுக்கலாம். அரைக்கீரை, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, புளி இதெல்லாம் வச்சு ஒரு கடையல் தான். கீரையை 2 வாட்டி வாஷ் பண்ணி போட்டாச்சு. 4 தக்காளி, புளி, 2 பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் போட்டுடலாம். 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி கடாயை திறந்து தான் வேக வைக்கணும். கீரையை மூடி வேக வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் இந்த கீரை வேகிறதுக்கு 1/2 மணி நேரம் எடுத்துக்குது. கீரையோட கலர் இது போல் சேஞ்ச் ஆகிருக்கும். நல்லா குக் ஆகிடுச்சு. ஒரு 1/2 மணி நேரம் இதை நம்ம இந்த மண் சட்டியில் போட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாம். மண் சட்டியில் போட்டாச்சு. இது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். கீரைக்கு ஒரு தாளிப்பு பார்த்துடலாம். கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 3 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம். நல்லா பொரியணும். செம்மையாயிடுச்சு. இதை நம்ம கீரையில் ஊற்றிடலாம். கீரையும் கடைஞ்சாச்சு. அரைக்கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு. கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பொரிஞ்சிட்ட புண்ணை 3 வெங்காயம் பொடியாக நறுக்குனது, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 தக்காளி, இஞ்சி பூண்டு போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு.
அரைச்ச தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அதையுமே நல்லா வதக்கிடலாம். மஷ்ரூம் மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த சைஸ்க்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அந்த மஷ்ரூமை போட்டுக்கலாம். மஷ்ரூம் போட்டுட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா பரட்டிட்டு தண்ணி ஊற்ற தேவையில்லை, அப்படியே மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். தண்ணி ஊற்ற தேவையில்லை, நம்ம கழுவுன தண்ணியிலே லைட்டாக வரும், அதுவே போதும் மஷ்ரூம் குக் ஆகிறதுக்கு. மஷ்ரூம் தொக்குக்கு நம்ம தண்ணி ஊற்றலை, அதனால் அப்பப்போ திறந்து கிளறி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். தண்ணி நிறைய ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு. அவ்வளோதான், மஷ்ரூம் வேகிறதுக்கு 10 நிமிஷம்தான். வெந்துருச்சு. இப்போ கொஞ்சம் பெப்பரை தூவிக்கலாம், கொத்தமல்லி தலையும் தூவிக்கலாம். அவ்வளோதான், மஷ்ரூம் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. சுட சுட மஷ்ரூம் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. பருப்பு ரசம் ரெடி ஆயிடுச்சு. ரசம் இறக்கிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு, கடாயில் இருந்துட்டு. இப்போ இதுக்கு மேலே கொத்தமல்லி போட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு பாவக்காய் ஃப்ரை பார்த்துடலாம். இது கூட 3 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இல்லை கசப்பு தெரியாது, பாவக்காவோட கசப்பு, அதனால தான். அப்புறம் 1 ஸ்பூன் வெள்ளை எண்ணெயும் சேர்த்துக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாவக்காய் சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா முறுமுறுன்னு சூப்பராக இருக்காங்க.